Hi friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாசிப்பருப்பு கேக். முட்டை பாலனி எதுவுமே யூஸ் பண்ணாம செய்யற ரொம்பவே ஹெல்தியான கேக் இது. ஸ்வீட்டே வேண்டாம்னு சொல்றவங்க கூட எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரொம்ப சாஃப்ட்டா, டேஸ்டியான, ஹெல்தியான பாசிப்பருப்பு கேக் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். Y2K சமையலுக்கு நீங்க புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாசிப்பருப்பு கேக் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து அதை 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் போல் அதை ஊற வச்சிடலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாசிப்பருப்பை நீங்கள் நார்மல் தண்ணியிலே ஊற வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு சாஸ்பேனில் 1.5 கப் அளவுக்கு கரும்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அது கூடவே எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரும்பு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிட்டாலே போதும். அதோட ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்துருக்கிற சர்க்கரை தண்ணியோடு சேர்ந்து நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் இதை நம்ம சூடு பண்ணிட்டாலே போதும். சர்க்கரை நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இது அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே ஆறட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 3 ஏலக்காய், 1 கப் அளவுக்கு துருவன தேங்காயும் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க சக்கரை தண்ணியும் பாதி அளவுக்கு ஆட் பண்ணி இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதை நம்ம பேஸ்ட் பண்ணும்போது நம்மக்கிட்டே இருக்கிற சக்கரை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஷேப் மோல்டில் நெய் இல்லைன்னா ஆயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு அது கூட வறுத்த வேர்க்கடலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வேர்க்கடலை கேக்குக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் இதை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வேர்க்கடலைக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பு மாவு அதில் ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்ச பாசிப்பருப்பு ரொம்ப கெட்டியாக இட்லி மாவு பதத்துக்கு இல்லாமல் ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்கட்டும். ஒரு பேனில் தண்ணி நல்லா வெதுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க ஷேப் மோல்டு அதில் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 20 நிமிஷம் நீங்கள் கவர் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 20 நிமிஷம் வெந்துருச்சு. கேக்கும் நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 10 நிமிஷம் போல் ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஷேப் மோல்ட்லேருந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டாக ரொம்பவே டேஸ்டியான பாசிப்பருப்பில் கேக் ரெடி ஆகிடுச்சு. 15 days ஒன்ஸ் இந்த மூங் தாலை நீங்கள் உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ப்ளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் எல்லாமே நார்மலாக இருக்கும். ஸ்வீட் கம்மியாக டேஸ்ட் அதிகமாக இருக்கிற இந்த கேக்கு சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். மெயினாக டயாபெட்டிக் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம். ஏன்னா பாசிப்பருப்பில் பொட்டாசியம், அயன் அதிகமாக இருக்கிறனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ரொம்ப சாஃப்டாக உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தியான இந்த மூங் தால் கேக் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்தியான பாசிப்பருப்பு கேக் செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்களா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். Y2K சமையலுக்கு நீங்கள் புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.